காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இன்று முதல் இணைஞ்சிருக்கிறேன். ஒரு எளிய மக்களுக்கான ஒரு அரசியல் வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பிலிருந்து அந்த மக்களுக்கான உரிமை குறித்தும் உரக்க குரல் கொடுப்பதற்கான களத்தில் மீண்டும் இருக்கிறேன். இந்த தேர்தலிலிருந்து தொடங்கி மீண்டும் என்னுடைய அரசியல் பயணம் தொடரும். நாம் தமிழர் கட்சியில இரண்டு பெரிய திராவிட கட்சிகளையும் தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிருந்தீங்க. இப்ப திருப்பி திராவிட கட்சிக்குள்ளார வந்திருக்கிறீங்க, என்ன காரணம்? ரெண்டு விஷயம் இதுல சொல்ல முடியும். நான் அதிமுகவை தேர்வு செய்ததற்கான ஒரு காரணம், இந்த கட்சியினுடைய தலைமை ஏற்றிருக்கக்கூடியவர் ஒரு அடிப்படை குடும்பத்திலிருந்து, ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்து ஒரு தலைமையை எட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலுடைய ஜனநாயக சூழல் இருப்பதனாலையும், ஒரு தமிழனுடைய தலைமையின் கீழ் இயங்குவதற்கான ஒரு மன உறுதியோடு நான் இருந்ததுனாலையும் அதிமுகவை தேர்வு பண்ணியிருக்கேன். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியில வந்த பிறகு இன்னொரு அரசியல் அமைப்புக்கு போகலை அப்படின்னா உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கும் என் இன மக்களுக்குமான அரசியல் பங்கேற்பை எப்படி உறுதி செய்யறதுன்ற ஒரு கேள்வி எழுந்துட்டு இருந்தது. ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்குமே தவிர காளியம்மாள் தனித்த ஒரு முடிவா இதை நான் எடுக்கல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல மக்கள் நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறாங்க. விலைவாசி ஏற்றத்திலிருந்து தொடங்கி சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், பெண்களுக்கான பாதுகாப்பா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு. அந்த விடயங்கள்ல இருந்து மக்கள் ஒரு பெரிய ஏமாற்று நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. ஒரு மாற்றம் வராதான் விரும்புறாங்க. இந்த வரக்கூடிய தேர்தல் அதுக்கான பரிசு தரும். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கட்சியின் விலகி ஒரு வருஷம் ஆச்சு. இந்த ஒரு வார காலதாமதம் ஏன் முடிவு எடுக்கிறதுல ஒன்றும் காலதாமதம் இல்லை. நான் ஏற்கனவே இருந்த மாதிரி நான் களத்துல இருந்தேன், மக்கள் களத்துல இருந்தேன். நான் கட்சிக்கு வருவதற்கு முன்பு 2013 இருந்து நேரடி மக்கள் களத்துல இருந்தேன். அதுக்கு முன்னாடி நிறைய தனியார் தொண்டு நிறுவனங்கள்ல மக்களோட வேலை செஞ்சிருக்கிறேன். அப்ப நான் கடலோர மக்களோட வேலை செய்யல. 2013க்கு பிறகுதான் நான் கடலோர மக்களோட பணி செய்ய தொடங்கினேன். களத்துல ஒவ்வொரு நாளும் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கேன். நான் அரசியல் கட்சியிலிருந்து விலகினே தவிர மக்கள் அரசியலிருந்து ஒருபோதும் விலகல. நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க, போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், விவசாயிகள் போராட்டம், கடலோர மக்கள் போராட்டம்னு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்தேன். எனக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவையில்ல. 6 வருஷம் கத்திருக்கிறேன்ல, குழந்தைகளை பார்க்கணும். ஏன்னா என் குழந்தைங்க என்னோட இல்லாமே இருந்தாங்க. கடந்த இந்த ஒரு வருடமா தான் நான் கூட்டிட்டு வந்து என் கூட வச்சிருக்கேன். எங்க அம்மா வீட்டுல தான் அவங்க ஒரு 2.5 வயசுலேருந்து என் பெண் குழந்தை அங்கேயே தான் வளர்ந்தாங்க. அதை விட்டுட்டு தான் அரசியல் களத்துக்கு வந்தேன். என் பெண்ணுடைய இப்போ ரொம்ப நாள் ஏக்கம், அம்மா கொஞ்ச நாள் கூட நம்ம கூட இல்லையே அப்படிங்கிற வருத்தம் அந்த பிள்ளைகிட்ட இருந்துகிட்டே இருந்தது. ஸோ கொஞ்ச நாளாவது அவங்களோட இருக்கணும். இன்னொன்று எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை அப்படின்ற மாதிரி தோணுச்சு அரசியல் தளத்தில் இருந்து. அதனால இந்த ஒரு வருட காலம் இன்னொன்று மக்களோட நான் கலந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்ன செய்யலாம், அடுத்த கட்ட நகர்வு என்ன, நமக்கான பிரச்சனைகளை யார் சரி செய்வா அப்படின்னு. எல்லா கட்சிகளும் சொல்லப்பட்டது. இன்னைக்கு நானே அதுக்கான தீர்வை சொல்லிட்டேன். வேற என்ன மாற்றிக்கலாம்? சட்டமன்ற தேர்தல் அது கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும். எங்களுக்கான பங்கேற்பை கேட்டிருக்கோம். எங்களுக்கான பிரச்சனைகளை இதெல்லாம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறோம். ஐயா அவர்கள் சரி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. விரைவில் அறிவிப்பு வரும். கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க, ஏதாவது பொறுப்பு வழங்குறதா சொல்லியிருக்காங்களா? கட்சியில் இணைஞ்ச பொறுப்பு வழங்குவாங்க. அது அவங்க முடிவெடுத்து சொல்லுவாங்க. எங்க அண்ணன்லாம் இருக்காங்க, அவங்க அதுக்கான சிரத்தை எடுப்பாங்க. நான் இன்னைக்கு நேற்று இல்லை, அண்ணன் அவர்கள் கூட 2010 இருந்து நான் அண்ணன் அவர்களை தெரியும், நாகை மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2010 மாவட்ட பொறுப்பில் இருந்தவள் தான் காளியம்மாள். அண்ணன் உண்மையிலே என்னை நான் ஒரு பட்டிமன்றத்தில் பேசினதை பார்த்துட்டு, ஒரு டிவி ஷோஸில் தான் பார்த்துட்டு, உன்னை மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. அப்போ எனக்கு பெருசாக அரசியல் மீதான ஆர்வமோ இல்லை. அதனால ஒரு ஓராண்டு 2 ஆண்டுக்கு பிறகு நான் கொஞ்சம் அமைதியாயிட்டேன். இன்னொன்று அந்த குழந்தை பேரு நேரம் வேற, அதனால அமைதியாயிட்டேன். அது மாதிரி பூம்புகார் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர், இவங்களும் அறிவுறுத்தி வாங்கினேன். மரியாதைக்குரிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் வேலுமணி அவர்கள், மரியாதைக்குரிய நிறைய இதுக்கு முன்னாள் அதிமுகவில் மூத்தவர்கள் எல்லாம் என்கிட்ட நிறைய முறை நான் அவங்களோட ஆலோசனைகளை கேட்டிருக்கேன். அதனால ஒவ்வொருத்தருடைய அடிப்படையிலும் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த மக்களுடைய தேவையின் அடிப்படையிலும் சொல்லாடல் அடிப்படையில் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி திமுக சொல்லப்படுது. தொடர்ந்து பாலியல் குற்றம் நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் கூட அது மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் சட்டம் எப்படி இருக்கு? பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்படாத வரைக்கும் இது ஒரு சாபக்கேடுதான். ஒவ்வொரு முறையும் இதை அழுத்தி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒரு வழக்கு, ஒரு குற்றம் சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை தீர விசாரிச்சு உடனடியாக சில எண்ணெய் நாடுகளில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க,
அந்த இடத்துலயே அவங்க நாங்க மரண தண்டனை கூட நாங்க சொல்லல. ஆனா தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். மீண்டும் அந்த தவறை செய்வதற்கு அவங்களுக்கு ஒரு பயம் வரணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கும்போது ஏன் இந்த மறுபடியும் இந்த துணிச்சல் வருது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். விசாரணை உடனே துரிதப்படுத்தப்பட்டு அவங்களுடைய உண்மையிலேயே அவங்க குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உறுதியாயிடுச்சுன்னா எந்த தயவுதாட்சணையும் பார்க்காம அவங்களுக்கான ஒரு மிக கடுமையா, நான் மரண தண்டனைக்கு எதிரான ஆள் தான். ஆனா இந்த மாதிரி ஒரு 14 வயசு பிள்ளை, ஒரு 10 வயசு பிள்ளை, இது என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த மாதிரி சீரழிக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனை தப்பே இல்லை நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும் அப்படின்னு நிச்சயமா கடுமையாக்கப்படணும். இன்னும் கடுமையாக்கப்படணும். பட்டா மட்டும்தான் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்க பாருங்க. 4.5 ஆண்டு கால திமுகவுடைய செயல்பாடு நான் சொல்றதை விட தேர்தலில் மக்கள் சொல்லுவாங்க. தமிழர் கட்சியிலிருந்து விலகி ஒரு வருடம் உங்களுக்கு தெரியல.